ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தங்கிறது எவ்வளோ இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிறது போயிட்டு இருக்குல்ல, இது எந்த கட்டத்தில இருக்கு? எப்போ இந்த பேச்சுவார்த்தை நிக்கும்? அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் திருப்பியும் பிரச்சனைங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி ஆச்சு. இன்னைக்கு டேட்ல என்ன நடந்திருக்கு? இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் போர்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு? அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா இந்த ஒரு வீடியோலயே நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பார்த்தா போதும். ஏன்னா, நீங்க அப்படி பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி. இந்த டேட்டுங்கிறத நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக தான் இந்த டேட்டுங்கிறது சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையில என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் 2 நாடுகளையும் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில இந்த ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் பதட்டமான காரணத்தால இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க நிறுத்திங்கிறது வச்சிருக்காங்க. இந்த பாரசீக வளைகுடா இருக்குல்ல, இந்த பகுதிகளில் இரு தரப்பினருக்கும் இடையிலே கடுமையான இராணுவ மோதல்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில இந்த இராணுவ மோதல்ங்கிறது மீண்டும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு இந்த மோதல்ல என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு டாபிக்ல நம்ம ஃபுல்லா இப்போ கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா இவங்க ஈரானோட தாக்குதலை பார்த்தீங்கன்னா முறியடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, யார் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்ல நம்ம இப்போ கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஈரான் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பஹ்ரைன், அதுக்கப்புறம் குவைத் மற்றும் இது மட்டும் இல்லாமல் பிற இலக்குகளை நோக்கி பல்வேறு ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா, ஏவுகணைகளாக இருக்கட்டும், இன்னும் ட்ரோனுகளையாக இருக்கட்டும், இதை ஏவியதாக அமெரிக்காவோட மத்திய கட்டளை இருக்காங்களே இவங்க சென்காம், இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகளையும் ட்ரோனுகளையும் இந்த நாடுகள் மேலே ஏவியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்டா இந்த குவைத் மேலே இவங்க ட்ரோன்கள் ஏவுகணை ஏவுனாங்களே ஈரான், அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஈரான் ஏவிய 2 ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா வழியில் தோல்வி அடைந்த இப்போ அவங்க ஏவுனாங்களே இந்த 2 ஏவுகணையையும் நாங்கள் வழிமறைச்சு அதை பார்த்தீங்கன்னா வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு குவைத் சைடிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஹ்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஈரான் ஏவிய 3 ஏவுகணைகள் அமெரிக்கா இல்லாட்டி இந்த பஹ்ரைனோட வான் பாதுகாப்பு படையினால் குறிவைக்கப்பட்டு அந்த 3 ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டது அப்படின்னு பஹ்ரைன் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல் மீதுகளையும் இவங்க தாக்குதலுங்கிறது நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை அவங்க தடுத்து நிப்பாட்டியிருக்காங்களா இல்லை அதை தாக்கிட்டாங்களா அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த அமெரிக்கா படைகள் இருக்காங்களே அவங்க இந்த பிராந்திய கடல் பகுதிகளில் வணிக கப்பல்களை இலக்காக கொண்ட ஈரானிய ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவோட படைகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் சைட்லேருந்து இவ்வளோ தாக்குதல்கள் நடத்துகிறாங்களே, அதுக்கு பதிலடியா அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க என்ன பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்போ ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஈரான் தாக்குதலுக்கு முயற்சிக்கு பதிலடியாக அமெரிக்கா படைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் நீரிணைக்கு அருகில் இருக்கிற இந்த கோயிம்சம் ஐஸ்லாண்ட் இருக்குல்ல, அதன் மேலே பார்த்தீங்கன்னா வான் தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈரானின் தரை கட்டுப்பாடு நிலையம் ஒன்று பார்த்தீங்கன்னா இலக்கு வைக்கப்பட்டதா அமெரிக்கா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் அமெரிக்கா பண்ணாம ஈரான் மீது திருப்பி பொருளாதார தடை ஃபர்ஸ்டே போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கும் ஒரு மேலே போய் திருப்பி பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே
பொருளாதார தடைங்கிறது போட்டிருக்காங்க. என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு இணையாக இந்த ஈரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இப்போதைக்கு தீவிரங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த ஈரானோட பெரிய கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை தளங்களை உட்பட்ட இந்த 4 முக்கிய தளங்கள் மீதான புதிய பொருளாதார தடையை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்கா ஈரான் மேலே விதிச்சிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்ணெய் விலைங்கிறது ஏறும். இன்னைக்கு இந்த மோதலால் எண்ணெய் விலைங்கிறது எவ்வளோ ஏறி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த மோதல் காரணமாக இந்த உலகில் சந்தையின் எண்ணெய் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா 1% பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போதைக்கு ஆயிருக்கு. 1%ங்கிறது நம்மளுக்கு இப்போ பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் உலகளவில் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அடுத்த டாபிக்கா இந்த மோதலுக்கு பின்னணியில் என்ன நடக்கிறது? இப்போ இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை ஈரானாவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், இந்த மோதலுக்கு பின்னணியில் அப்படி என்னத்தான் நடக்குது அப்படிங்கிறத இந்த டாபிக்ல இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இராணுவ மோதலுக்கு பின்புலத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிகவும் சிக்கலான நிலையில தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த இரு தரப்பும் தங்கள் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக கூறப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இவங்க 2 சைட்லேருந்தும் யார் சைட்லேருந்தும் இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஈரானாக இருக்கட்டும் இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கப்படவில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள். எதனால இந்த பேச்சுவார்த்தைங்கிறது தடைப்படுது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த காசா மற்றும் லெபனான் இருக்கல இந்த நாடுகள் மேலே இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளை காரணம் காட்டி இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைத்ததாக இப்போதைக்கு நம்மளுக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆனாலும் இவங்க என்னத்தான் இப்படி சொன்னாலும் நம்ம அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நாட்டின் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுத பிரச்சனை இப்போ இந்த கட்டத்தில் இருக்கு. இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த அணு ஆயுத பிரச்சனையை பற்றி என்ன தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த ஹர்முஸ் நீரினை திறப்பதற்கு இப்போ ஈடாக இந்த பொருளாதார நிவாரணம் வழங்க முடியாது அப்படின்னு நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உறுதியாக இப்போதைக்கு மறுத்திருக்காங்க. நீங்க இதுக்கு பதிலா அவங்களோட அணு ஆயுத உரிமைகளை கைவிட்டீங்கன்னா ஈரான் ஒப்புக்கொண்டால் கைவிடுறதுக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டால் மட்டுமே பொருளாதார தடைகளிலிருந்து விடுதலை வழங்கப்படும் என்று அமெரிக்காவோட வெளியுறவு செயலாளரான மார்க்கோ ரூபியோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 3ஆம் தேதி நடந்த சம்பவங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த லாஸ்ட் பகுதியில் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ சுருக்கி நம்ம ஒவ்வொன்றா இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்டா இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா பெஹ்ரைன் குவைத் மீது ஏவுகணை அதுக்கப்புறம் ட்ரோன்களை கொண்டு பார்த்தீங்கன்னா தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டா இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானோட கேஷ்மம் தீவு மீது பதில் தாக்குதலுங்கிறது இவங்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே நடத்தியிருக்காங்க. அடுத்தது 3வது பாயிண்டா அமைதி பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் பிரச்சனைகள் மற்றும் அணு ஆயுத சிக்கல்களை காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தைங்கிறது தடைப்பட்டு இப்போதைக்கு இருக்கு. அடுத்தது லாஸ்ட் பாயிண்டா இப்போதைக்கு இந்த பிரச்சனைனால இந்த எண்ணெய் விலைங்கிறது கடுமையாக உயர்ந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உலக பொருளாதாரையும் பாதிப்புங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மோதல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் தொடங்கி நிலையற்ற போர் நிறுத்தத்துடன் முட்டுக்கட்டையா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
முழு அளவிலான போரை தவிர்க்க இரு தரப்பிலும் விரும்புவதனால இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் எதிர்பாராத திருப்பங்களை பார்த்தீங்கன்னா எட்டுறதுக்கு வாய்ப்புங்கிறது நிறையாவே இருக்கு. இப்போ இந்த மோதலை குறித்து உங்களோட தாட் என்ன, அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இப்போ இந்த மோதலை இப்போ யார் திருப்பி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.